அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு மரியாதைக்குரிய வணக்கங்கள். நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் கவர்னன்ஸில் பல வருட காலமாக தொன்று தொட்டு மரபாக வரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு அது ஒரு டவுட்டா இல்லை அது கேள்வியா இல்லை சஜஷனான்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஆன் திஸ். ஜென்ரலாக இப்போது தமிழ்நாட்டில் வந்து கவர்னன்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது 234 எம்எல்ஏஸ் இருப்பாங்க. அண்ட் ஃபார் மினிஸ்டர்ஸ் ஐ திங்க் 35 மினிஸ்டர்ஸ் இப்போது இருக்கிறாங்க. இட் டிபெண்ட்ஸ், இட் கேன் பி +or -5 or something like that. அந்த மாதிரி நான் ஒரு வெரி காமனான சிட்டிசனாக என்னோடய புரிதலில் தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ எம்எல்ஏஸ் ஆர் நத்திங் பட் தே ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் and they are voice of people, and their focus will be and their focus should be on people here. And on the other side, ministers oda responsibility அப்படின் பார்த்தோன்னா they are responsible for the particular department of a government or the governance to manage and to take care of the state welfare and whatever for the whole state wise. மெயின்லி இவங்க மினிஸ்டர்ஸ்ன்றவங்க இவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் பேஸ்ட், லைக் கைண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஐடி, கம்யூனிகேஷன், பப்ளிக் வெல்ஃபேர், ஸ்போர்ட்ஸு, ஃபேமிலி வெல்ஃபேர், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி. ஸோ மினிஸ்டர்ஸ் ஆர் மெயின்லி தேர் ஃபோக்கஸ் வில் பி ஆன் த டிபார்ட்மெண்ட்ஸ், அதோட க்ரோத்து, அதோட வெல்ஃபேர், அதோட இஷ்யூஸ், அந்த மாதிரி. ஸோ நான் ஒரு ஓட்டு போட்ட அண்ட் நமக்கு முன்னாடி எப்படி நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எப்படி கவர்மெண்ட்டெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பார்க்கும்போது எனக்கு முன்னாடி நான் இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, மக்களுக்காக தானே எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க. அவங்களோட ஃபோக்கஸ், அவங்களோட டைம், அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், அவங்களோட டீலிங் எல்லாம் மக்களை பேஸ் பண்ணி தானே இருக்கணும். மக்கள் தானே சென்டர் அங்கே. ஸோ அப்படி மக்களை பேஸ் பண்ணி இருக்கிற அந்த 234 எம்எல்ஏஸில் நம்ம ஒரு 35 பீப்புளை எடுத்து மினிஸ்டர்ஸாக நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது, யூஸ் பண்ணும்போது, ஆர் when we are allocating them, ministers' focus will be on departments, as I said before. ஸோ அவங்களுக்கு அப்போது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் எக்ஸ்ட்ரா ஒர்க் அண்ட் எக்ஸ்ட்ரா டாஸ்க் அண்ட் எக்ஸ்ட்ரா பர்டன் ஃபார் தெம் ஃப்ரம் their point of view. But on the other side, from a citizen or a common people like me, என்னோட point of view, at least from my point of view, I'm not able to convince or compromise the time, work, managing aspect related to people's welfare, அப்புறம் அவங்களோட க்ரோத்து, அவங்களோட கன்ஸ்ட்ரக்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணணும், இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஸோ இப்போது எம்எல்ஏஸ் வந்து மினிஸ்டர்ஸ் ஆகிட்டாங்கன்னா அப்போது அவங்க பீப்புளோட ஃபோக்கஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா. அப்போது அதர்வைஸ் டிபார்ட்மெண்ட்டோட க்ரோத் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா. பிகாஸ் they are going to have only the same time and energy or whatever. அப்போது எனக்குள்ள மனசில் என்ன தோணுதுன்னா, மக்களை தானே நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் எம்எல்ஏஸ் எல்லாம். அப்போது நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட க்ரோத், பிகாஸ் தட் டிபார்ட்மெண்ட் இஸ் ஃபார் த ஹோல் ஸ்டேட். அப்போ ஒரு கான்ஸ்டுவன்சியோட க்ரோத் பேஸ்டாகவும் அந்த கான்ஸ்டுவன்சி பேஸ்டான மக்களோட க்ரோத் பேஸ்டாகவும் இருக்க வேண்டியவங்க டிபார்ட்மெண்ட் விச் இஸ் கன்சர்ன் ஃபார் த ஹோல் ஸ்டேட், அவங்களோட ஃபோக்கஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அப்போ நாங்கள் இங்கே கேள்விக்குறி ஆகிறோமா. அப்போது எங்களுக்கான டைம் அண்ட் ஃபோக்கஸை நீங்கள் வந்து குறைச்சிப்பீங்களா, இல்லை நாங்கள் எதுக்கு எங்களுக்கு தரக்கூடிய ஃபோக்கஸை எதுக்கு இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து கேட்குறதுக்கு வந்து வியர்டாவோ இல்லைனா ஐ டோன்ட் நோ, மேபி கேட்குறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு கொஷினாக எப்படி தான் தொன்று தொட்டு மரபாக வந்துட்டுருக்கு அப்படின்னு
பொதுப்படையாக தெரியலாம் எல்லாருக்கும். பட் ஸ்டில் என்னோடய மைண்டுக்கு வந்து ஐம் நாட் ஏபிள் டு மை மைண்ட் இஸ் நாட் கெட்டிங் கன்வின்ஸ்ட் அண்ட் காம்ப்ரமைசிங் ஆன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். சிம்பிளாக எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு 5 இயர்ஸ் இருக்கிறாங்கன்னா 5 இயர்ஸ் பீப்புள் அந்த 5 இயர்ஸில் நம்ம என்ன பண்ணணுமோ அந்த டைமு, அந்த எஃபோர்ட்டு, டேட்டா கலெக்ஷனாக இருக்கட்டும், க்ரோத்தை இருக்கட்டும், இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறது, அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை டிபெண்டன்சி ஃபேக்டர்ஸு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், செக்யூரிட்டி ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரிவென்டிவ் மெத்தடாலஜிஸாக இருக்கட்டும், ஃபினான்ஸ், பட்ஜெட், ரூட் காஸ் அனாலிசிஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அந்த 5 இயர்ஸும் 234 பீப்புளும் மக்களை பேஸ் பண்ணி இருந்தால் இன்னும் மக்களோட க்ரோத் ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. மக்களோட growth is directly proportional to the growth of the state as such. On the other side, there are n number of departments. இப்போதைக்கு 35 ministers இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு each 1 or 2 departments இருக்குதுன்னா, let's assume there are, just for an example sake, 70 departments இருக்குதுன்னா 35 ministries இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்கான ஃபோக்கஸை செப்பரேட்டாக இந்த 5 இயர்ஸும் அந்த மினிஸ்டர்ஸ் வந்து அந்த ஹோல் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் பேஸ்டான டேட்டா, அந்த டிபார்ட்மெண்ட்டோட க்ரோத்து, அந்த டிபார்ட்மெண்ட்டோட இஷ்யூஸ் அண்ட் அதோட சொல்யூஷன்ஸ், அதில் வரக்கூடிய ப்ராப்ளமோட ரூட் காஸ் அனாலிசிஸ், ஃப்யூச்சரிஸ்டிக் பிளானிங், அப்புறம் ப்ரிவென்டிவ் மெத்தடாலஜிஸ், இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் பேஸ்டாக இருக்கணும்னு நினைக்கலாம் சம்டைம்ஸ். ஓகேங்களா? இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் என்னோடய கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா, மக்கள் வேறு, டிபார்ட்மெண்ட் வேறு. ஸோ இது வேறு, அது வேறு, ரெண்டுத்தையும் மிங்கிளாக பண்ணினா நம்ம எதையோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணணும்? வி ஹாவ் ஆல் குட் ரிசோர்ஸஸ், எல்லா ரிசோர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு தனித்தனியாக செக்ரிகேட்டடாகவே நம்ம இதுக்கெல்லாம் வி கேன் அலோகேட்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டில் இருக்குது. சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த இந்தியன் கவர்னன்ஸ் ஆல்சோ. எம்பிஸ் ஆஸ் சச் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஆர் அந்த பிளேஸோட மக்களோட க்ரோத் அண்ட் வெல்ஃபேர்க்காக இருக்கணும். அண்ட் ஆல்சோ மினிஸ்டர்ஸ்னு தனியாக அந்தந்த டிபார்ட்மெண்ட் பேஸ்டாக இருக்கணும்னு எனக்கு தோணுது. பட் ஐ டோன்ட் நோ, திஸ் இஸ் ஃபேக்டர் விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் என் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. பட் இது எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஐம் ஜஸ்ட் இமேஜினிங், அந்த இப்போ இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா, அந்த கவரேஜ், அந்த சொல்யூஷன், அந்த க்ரோத் வி குட் ரீச் அஸ் அ ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி வந்து இட் வில் பி வெரி குட் அண்ட் ஃபார் குட். மேபி மினிஸ்டர்ஸ்க்குன்னு தனியாக நம்ம அந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வைக்கும் போதே அவங்களுக்கும் தனியாக எலெக்ஷன்ஸ் வைக்கிறதுனா கூட வச்சு அவங்களுக்கு தனியாக எலெக்ட் பண்ணலாம் ஃப்ரம் பீப்புள் சைட் ஆல்சோ. பட் for the welfare of the people அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது சம்டைம்ஸ் ஐ ஃபீல் why can't we break through the rules, or why can't we set up a new rule based on the evolution and the progress of the state அப்படின்னா. Okay, all these were in my mind for a very long time. I'm just letting it out now. இதெல்லாம் ஏன் இப்படி எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா, இது தப்பாக ரைட்டா, இப்படிலாம் மைண்டில் இட் வில் கம் அண்ட் கோ ஃபார் மீ ஃப்ரம் அ வெரி லாங் டைம். So I'm just sharing these thought in a lighter note, just to at least share பண்ணோன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். இது கேட்குறதுக்கு டைம் இருந்திருந்தால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நன்றிகள் பல. And most importantly, this is not to just hurt or just to have some random thought over the existing things, but on a futuristic point of view and the progress of the people, அவங்களோட evolution progress, இதிலெல்லாம் பேஸ் பண்ணி இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஏன் இல்லை, that's it. அந்த ஒரு சின்ன தாட் தான். நன்றி.